குழந்தைகளுக்கான ஸ்டைலான மற்றும் கம்ஃபர்டபிளான ஆடைகள் இல்லாததால விரக்தி அடைஞ்ச ஒரு அம்மாவால் நிறுவப்பட்ட லிட்டில் மஃபெட் அப்படின்ற இந்த பிராண்ட் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு முன்னாள் இங்கிலாந்து பிரதமர்ல இருந்து பல சினிமா பிரபலங்கள் வரைக்கும் எல்லாருமே உங்க குழந்தைகளுக்கு விரும்பி தேர்ந்தெடுக்கிற ஒரு பிராண்டாகவும் உலகளாவிய வணிகமாகவும் உருவெடுத்திருக்கு. மும்பையை சேர்ந்த அஞ்சல் தனுகா பேங்கிங் துறையில நல்ல வருமானத்துல பணியாற்றி வந்தாங்க. குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு செட்டில் ஆக ஆசைப்பட்டவங்க அதுக்காக அவங்க வேலையும் விட்டுறாங்க. குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்காக கம்ஃபர்டபிளான ட்ரெஸ் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஸ்பெஷலான அகேஷன்ஸ்ல போடுற மாதிரி மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் தயாரிக்கப்பட்ட மேற்கத்திய உடைகளை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பறந்து விரிஞ்ச இந்த மார்க்கெட்ல அவங்க 2 வயசு மகளுக்கு தனித்துவமான மற்றும் ஸ்டைலான ஆடைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு பெற்றோரா அஞ்சலியுடைய போராட்டத்தில இருந்து பிறந்ததுதான் லிட்டில் மஃபெட் அப்படின்ற இந்த பிராண்ட். சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தைகளுக்கான மேற்கத்திய ஆடைகளை விற்கும் ஆன்லைன் பிராண்டா லிட்டில் மஃபெட் தொடங்கப்பட்டுச்சு. மும்பையை தளமா கொண்ட அஞ்சல் அவங்க சேமிப்புல இருந்து 10 லட்சம் ரூபாய் ஆரம்ப முதலீட்டு அந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிராண்ட் இந்திய உடைகளுக்கான தனித்துவம் பெற்ற பிராண்டா உருவாக ஆரம்பிச்சது. 2013ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுல இருந்து நீண்ட மற்றும் பயனுள்ள பயணத்தை கொண்ட இந்த நிறுவனம் நியூபோர்ன்ல இருந்து 15 வயசு குழந்தைகளுக்கான பார்ட்டி, விசேஷங்கள் மற்றும் திருவிழாக்கள் மாதிரியான சிறப்பு நாட்களுக்கான பிரீமியம் உடைகளை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. மேலும் பல சினிமா பிரபலங்கள் அவங்க குழந்தைகளுக்கான ஆடைகளை லிட்டில் மஃபெட் அப்படின்ற இந்த பிராண்ட்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. பொதுவாவே ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா குட்டீஸ்க்கு நல்ல கிராண்டான ட்ரெஸ் தான் அவங்க பேரண்ட்ஸ் போட்டு விடுவாங்க. ஆனா பெரும்பாலான குழந்தைகளுக்கு அந்த ட்ரெஸ் அவ்வளவா பிடிக்கிறது இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு மேல அதை போட்டிருக்க முடியாம அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் அதுல இருக்க டிசைன்ஸும் தான். இது நல்லா புரிஞ்சுக்கிட்ட அஞ்சல் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட டிசைனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதை விட அந்த குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுல குழந்தைகளுக்கான ஆடை சந்தை 2025ஆம் ஆண்டுல $24 பில்லியன் வருவாய் ஈட்டும் அப்படின்னும் 2029ஆம் ஆண்டுக்குள்ள 2.63% CAGRல வளரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டாவுடைய அறிக்கை தெரிவிச்சிருக்கு. இந்தியாவை தவிர அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளுக்கு உலக அளவுல டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டில் மஃபெட் ஒரு லாபகரமான முயற்சி அப்படின்னும் இந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட தயாரா இருப்பதாகவும் அஞ்சல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மும்பைல அதன் முதல் ஆஃப்லைன் ஸ்டோரை திறக்க போறதா திட்டமிட்டிருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே லிட்டில் மஃபெட்க்கு மும்பைல ஒரு பிசிக்கல் ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 15 வயசுல இருந்து 19 வயசுடைய டீனேஜர்ஸ்க்கும் ஆடைகளை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக நிறுவனருடைய 13 வயது மகள் டீனேஜர்ஸ் அட்ராக்ட் பண்ற ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பத்தின அவங்க இன்சைட்ஸோட பிராண்டுடைய அதிகாரப்பூர்வமற்ற லிட்டில் சிஓவா பணியாற்றிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கான ஸ்டைலான கம்ஃபர்டபிளான ஆடைகள் இல்லாமைய ஒரு வாய்ப்பா மாற்றிய அஞ்சல் தனுகாவுடைய முயற்சி நம்மள ஒவ்வொருக்கும் ஒரு பாடமா இருக்கு. புதுமை, தரம் மற்றும் தொடர்புடைய சிந்தனைகள் தான் இந்த பிராண்டுடைய வெற்றிக்கு தூண்களா அமைஞ்சிருக்கு. அஞ்சலுடைய விடாமுயற்சியும் தனித்துவமான சிந்தனையும் தான் லிட்டில் மஃபெட் அப்படின்ற இந்த பிராண்ட் இந்திய சந்தையை கடந்தும் உலக அளவுல குழந்தைகளுடைய மனதில் இடம் பிடிக்க மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு.